SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய இன்றைய செய்தியாளர் சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏன்னா அரசு ரீதியாக அவர் பதிலளித்ததை விட அரசியல் ரீதியான தன்னுடைய பதிலை மிக காரசாரமாக முன்வைத்திருக்கார். குறிப்பாக போதுமான ஒரு ஒத்துழைப்பை மத்திய அரசு மாநில அரசுக்கு வழங்கியது. இந்த புயல் மழையை எதிர்கொள்வதற்கான ஒத்துழைப்பை மத்திய அரசு மாநில அரசுக்கு வழங்கியுள்ளதாகவும், மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு வழங்கிய அந்த நிதியை ஏன் மாநில அரசு, அதாவது தமிழ்நாடு அரசு ஏன் முழுமையாக செலவழிக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த 6000 ரூபாய் நிவாரண நிதி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்த ஒரு கேள்வியும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்வைத்திருக்கிறார். வானிலை ஆய்வு மையத்துடைய அந்த வானிலை ஆய்வு மையம் மீதான தமிழ்நாடு அரசுடைய குற்றச்சாட்டிற்கு பதிலளிக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை தொடர்பான அறிவிப்புகளை கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு முன்பாகவே தமிழ்நாடு அரசிற்கு வானிலை ஆய்வு மையம் வழங்கியதை ஏன் அரசு செவிசாய்க்கவில்லை என்ற ஒரு கேள்வியும் தற்போது நிர்மலா சீதாராமன் முன்வைத்துள்ளார். குறிப்பாக இந்த மாநில பேரிடர் நிவாரண நிதியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது புயல் மழை முன்பாகவே அதற்கான அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் கிட்டத்தட்ட 813.15 கோடி ரூபாய் மாநில நிவாரண அந்த பேரிடர் நிவாரண நிதியில் இருந்ததை ஏன் முறையாக செலவழிக்கவில்லை என்றும், அதே போல மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு 2 இன்ஸ்டால்மெண்ட்ல அந்த 2 தவணையாக வழங்க வேண்டிய அந்த தொகை 900 கோடியை 450 கோடி ரூபாயை கடந்த ஏப்ரல் மாதமே வழங்கியதாகவும், அதன் பிறகு டிசம்பர் மாதமே அடுத்த 2வது தவணையை மத்திய அரசு விடுவித்ததாகவும் ஒரு பதிலை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அதாவது நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதாவது இந்த பேரிடர் தமிழ்நாடு சந்தித்திருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாத பேரிடரை மத்திய அரசு போதுமான நிதியை ஒதுக்கவில்லை, மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு வழங்க வேண்டிய இந்த தவணை முறையிலான அந்த நிதியை மட்டுமே மத்திய அரசு வழங்கியதாக ஒரு குற்றச்சாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் தற்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன்னுடைய பதிலை தெரிவித்திருக்கிறார். 900 கோடி ரூபாய் கொடுத்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கான அந்த நிதி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 5 வருடத்துக்கு ஒரு முறை மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கான அந்த ஃபண்ட் எவ்வளோ ஒதுக்க வேண்டும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒதுக்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தை நிதிக்குழு தீர்மானித்து 5 வருடத்துக்கு ஒரு வாட்டி அந்த தீர்மானிக்கும். அந்த அடிப்படையில் இந்த வருடம் பார்த்தோம்னா 1200 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் 900 கோடி ரூபாய் மத்திய அரசு பங்காகவும் 300 கோடி ரூபாய் மாநில அரசு பங்காகவும் இந்த 1200 கோடி ரூபாய் செலவழிக்கப்படும். ஆனால் இந்த 900 கோடி ரூபாய் என்பது மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுத்து விட்டது, அதை முறையாக செலவழிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வானிலை ஆய்வு மையம் சரியான முன்னெச்சரிக்கை கொடுக்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு கேள்வி எழுப்பிய நிலையில் கிட்டத்தட்ட 3 ரேடார்கள், அதிநவீன ரேடார்கள் என்பது சென்னை வானிலை ஆய்வு மையத்தில் இருப்பதாகும். டோப்ளர் ரேடார்ஸ் சொல்லுவாங்க. அந்த ரேடார் கருவிகள் என்பது இருந்தும் 5 நாட்களுக்கு முன்பாகவே வானிலை தொடர்பான முன்னறிவிப்புகளை, முன்னெச்சரிக்கைகளை மாநில அரசுக்கு வானிலை ஆய்வு மையம் கொடுத்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. ஒருவேளை கொடுத்திருந்தாலும் கூட மாநில அரசால் இது போன்ற ஒரு பேரிடரை எதிர்கொண்டிருக்க முடியுமா, அதற்கான போதுமான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுத்ததா என்ற ஒரு கேள்வியும் நிர்மலா சீதாராமன் தற்போது முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் மீது நேரடியாக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளையும் தற்போது நிர்மலா சீதாராமன் முன்வைத்திருக்கிறார். அதில் மிக முக்கியமான ஒன்று, டெல்லிக்கு எதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்திருந்தார், அதாவது கூட்டணி சார்ந்த விஷயங்களுக்காகவே அந்த கூட்டத்தில் பங்கேற்கவே தமிழ்நாடு முதலமைச்சர் வந்திருந்த நிலையில் போகிற போக்கில் பிரதமரிடம் நேரம் கேட்டதாகவும், சாவகாசமாக இந்த நேரம் என்பது கேட்கப்பட்டதாகவும் ஒரு மிக அழுத்தமான ஒரு குற்றச்சாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீது மத்திய நிதியமைச்சர் தன்னுடைய குற்றச்சாட்டுகளாக முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் 6000 ரூபாய் நிவாரண நிதி என்பது கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதை ஏன் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தவில்லை என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். தற்போது நம்மிடையே திமுகவுடைய மூத்த தலைவர் RS பாரதி இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், நிர்மலா சீதாராமன் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை நேரடியாக தமிழ்நாடு அரசின் மீதும் திமுகவின் மீதும் முன்வைத்திருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பை நீங்கள் கேட்டிருப்பீங்க. மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக பார்க்கப்படுவது, மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு வழங்க வேண்டிய அந்த ஃபண்ட்ஸ் என்பது கரெக்டான டைமில் மத்திய அரசு விடுவித்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் வானிலை ஆய்வு மையத்தின் மீது வைத்திருந்த அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக போதுமான முன்னெச்சரிக்கைகளை, இந்த மழை புயல் சார்ந்த முன்னெச்சரிக்கைகளை மத்திய அரசுடைய நிறுவனமான சென்னை வானிலை ஆய்வு மையம் போதுமான முன்னெச்சரிக்கைகளை கொடுத்திருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போகிற போக்கில் தான் பிரதமரை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திக்க நேரம் கேட்டதாகவும் ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருக்காங்க. இதுக்கு திமுகவுடைய பதில் என்ன?
நிர்மலா சீதாராமன் அவர்கள் சார்ந்திருக்கிற கட்சி எந்த காலத்திலும் உண்மை பேசியது கிடையாது. ஆகவே பல பொய்களையும் இதுவும் ஒன்றாக சொல்லியிருக்கிறது. முன்கூட்டியே போதுமான எச்சரிக்கை தரப்படவில்லை என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அப்படி அந்த அம்மையார் தெரிவித்திருந்தால் அது ஊடகங்களில் வந்திருக்கும், பத்திரிகையில் வந்திருக்கும். அரசு அதை மறைத்திருந்தாலும் கூட ஊடகங்கள் பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கும். ஆனால் இப்படி ஒரு பச்சை பொய்யை அம்மையார் சொல்வது உடனடியே வருத்தம் அளிக்கிறது. தமிழ்நாட்டை சார்ந்த அம்மையார் தமிழ்நாட்டுக்காக வாதாடி நிதித்துறையை கையில் வைத்திருக்கிற அம்மையார் தாராளமாக அவங்க வழங்குவதற்கு முன் வர வேண்டுமே தவிர தமிழ்நாட்டை காட்டிக் கொடுக்கக்கூடிய வகையிலே பேசுவது என்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. இது நொந்த புண்ணில வேல் பாய்ச்சுவதை போல இருக்கிறது நிர்மலா சீதாராமனுடைய பேச்சு. ஆக அரசியல் பேசுவதற்கு இது நேரம் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் தத்தளிக்கிறார்கள். குஜராத்துக்கு ஓடோடி சென்று கேட்காமலே பண உதவி செய்கின்ற ஒன்றிய அரசு தமிழ்நாடு கேட்ட பிறகும் கொடுப்பதற்கு தயக்கம் காட்டுவதனுடைய பொருள் என்ன? தமிழ்நாடு இந்தியாவினுடைய மேப்பில் தானே இருக்கிறது. தமிழ்நாடு என்ற ஒரு நாடே இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படுகிறதா என்பது தெரியவில்லை. சார், தேசிய பேரிடரா, அதாவது தேசிய பேரிடரா இதுக்கு முன்பு பல்வேறு மாநிலங்களில் இது போன்ற பேரிடர்களை வந்து செஞ்சாலும் தேசிய பேரிடர் என்று சொல்லி மத்திய அரசு வந்துட்டு அறிவிக்காது அப்படின்றது ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை உள்ளிட்ட அந்த 4 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட போது 4000 ரூபாய் செலவழித்ததாக வந்துட்டு மாநில அரசு கருதியதே அது என்ன ஆனதுன்ற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காங்களே சார். அது என்ன ஆனது என்பது திட்டவட்டமாக எல்லோருக்கும் தெரியும். அந்த 4000 செலவழிக்காவிட்டிருந்தால் இன்றைக்கு சென்னை நகரம் என்ன ஆயிருக்கும் என்பதை மனசாட்சி உள்ளவர்களுக்கு அறிவார்கள். ஜெயலலிதா அவர்கள் 2015 அந்த வெள்ளம் வந்த நேரத்தில் எத்தனை பேர் செத்தார்கள், எவ்வளவு பேர் மாண்டார்கள், எவ்வளவு சேதம் ஏற்பட்டது என்பதெல்லாம் மறந்துவிடக்கூடாது. திட்டமிட்டு இவர்கள் செய்ததனால்தான் இந்த அளவு நிலைமைகள் ஒரே நாளில் சதவீத நிலைமைக்கு சென்னையிலே திரும்பியது என்று சொன்னால் அதெல்லாம் விவாதிக்க வேண்டிய நேரம் இது அல்ல. அது குறித்து வெளிப்படையான அறிக்கை தருவதற்கு கூட அரசு தயாராக இருக்கிறது. மடியில கனமில்லை, ஆகியோரை நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிக நன்றி சார், மிக நன்றி சார். அதாவது அரசியல் ரீதியாக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை வந்து நிர்மலா சீதாராமன் முன் வச்சிருக்க நிலையில் இது அரசியல் செய்ய வேண்டிய நேரம் இல்லை. பேரிடரில் வந்துட்டு தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்க நிலையில் மத்திய அரசு மாநில அரசுக்கு கை கொடுக்க வேண்டும் என்பதை திமுகவுடைய கருத்தை எடுத்துக்கிறோம். மிக நன்றி சார். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.